சில பேருக்கு கம்யூனிகேஷன் தான். Angin lu sebentar kan oke apa sih kira ini malam ini sebenarnya kan oh bisa paling எவி டேய் எவி எந்திரா பொட்டமாவன உன் டாஸ்க் முடிக்கணும்டா. மிஷன் இன்கம்ப்ளீட். டாஸ்க் முடிக்கலன்னு வச்சுக்கோயேன் தூக்கி அடிச்சிருவாங்க பார்த்துக்க. அட போடா. மெக்கானிக் இன்ஜினியரிங் சார். வாய்ஸா நான் வாய்ஸாப்பா? மச்சான் நீ யாரோட வாரிசுன்னு கேக்குறாரா? லிங்கேச புள்ள சார். மாயவரமா? தெரியாம சொல்றேன். டேய் எமி, பசியில வயிறு புடிங்கி எடுக்குதுடா. Call me Eminem. எப்பா எமினமே பசிக்கிடா. நம்ம அடுத்த வேலை சாப்பிடணும்னா அந்த பேனை திறக்கணும். அந்த பேனை திறக்கணும்னா உனக்கு கொடுத்த மேட்டர் முடிக்கணும். இதுல போய் என்ன கோட வச்சிருப்பானுங்க தெரியலையே. டாஸ்க் முடிச்சாதான் தெரியும். கிளம்பு 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 கிளம்பு. டேய் தள்ளுறா. ஹலோ ஹலோ எவி, ரூமு ஐடி கம்பெனி பைக்னு சுற்றிட்டு இருந்தா எங்களுக்கு தெரியாதா? எப்படி எப்படி உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்? உனக்கு டாஸ்க் கொடுத்தவங்க நாங்கள், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு தான் உனக்கு ஃபைனல் டே. டிலே ஆச்சு. மிஷன் அக்செப்ட். மிஷன் அக்செப்ட். இந்த பில்டிங் தான் நம்ம டாஸ்க். இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏய் ப்ராப்ளம்டா. ஆமாம் மச்சான், எனக்கும் கால்லேருந்து ஒரு மாதிரி ப்ராப்ளம் தானே இருக்கு. மேக்ஸ் ப்ராப்ளம்டா. மச்சான் ஸ்நாக்ஸ் முன்னாடி தானே நீ பண்ணி, மேக்ஸுக்கு முன்னாடி நீ புளி. ஏன்டா? எப்பட்றா? அந்த பில்டிங்கோட ஷேடோ பார். இட்ஸ் a triangular building.
ஆனால் ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. மச்சான் நீ 8 திருப்பி போட்டுக்க பாடுறா. ஆ 8th ஃப்ளோரில் தான் நம்ம டாஸ்க். என்னடா இட்டாச்சு? அதுதான் நம்ம டாஸ்காக இருக்கும். டேய் அங்கே பாடுறா, கூட்டமாக என்ன பண்ணுறாங்கடா? ஆ யாரா இவனுங்க? இரு நான் கேட்குறேன். பஸ் ஃபைட். அப்போ நான் கிளம்புறதா ரைட். கணக்கே போட முடியாதுடா இன்ஃபினிட்டி. 8 திருப்பி போட்டு சிக்கலில் மாட்டி விட்டியே. வெல்கம். முரட்டு கூட்டத்தோட ஃபர்ஸ்ட் ரூல், இதை பற்றி வெளியே பேசக்கூடாது. செகண்ட் ரூல், இதை பற்றி வெளியே பேசவே கூடாது. தேர்ட் ரூல், யாராவது நிறுத்தினா கை கால் உடைஞ்சா இல்லை டேப் பண்ணா சண்டை முடிஞ்சுது. ஃபோர்த் ரூல், சிங்கிள்ஸ் மட்டும்தான். ஃபிஃப்த் ரூல், ஒரு டைமில் ஒரு சண்டை தான். 6வது விதி, ஷர்ட்ஸ் ஷூஸ் எல்லாம் போடக்கூடாது. 7th ரூல், சண்டை செய்கிறவங்க எவ்வளோ நேரம் விருப்பப்படுறாங்களோ அவ்வளோ தூரம் சண்டை நடக்கும். 8வது விதி, கடைசி விதி, இது நீங்கள் கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் ராத்திரினா நீங்கள் சண்டை போட்டே தான் ஆகணும். எட்டாவது விதி, கடைசி விதி, இது நீங்க கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் ராத்திரினா நீங்க சண்டை போட்டே தான் ஆகணும். உங்க 2 பேர்ல யாரு முதல்ல வர போறீங்க? ஏல நீ போல. நீ போ, ஒன் டாஸ்க் தானே. சிகரெட்டு. யாரா இவன் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இருக்கிறான்? தீப்பெட்டி இது. என்னத்தானே அடிச்சானுங்க இவனுங்க? எங்க போனானுங்க? அடுத்து நீ தான். அங்கே பாருங்க, சட்டைக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்க போட்டோம். போயா. டேய் கிறுக்கு பயலே, நம்மளை மாட்டி விட்டு அவன் ஊதிட்டு இருப்பான். வா போகலாம். இது நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லை, இது வேற மாதிரி. வா சட்டை கழட்டு சண்டை போடலாம். வா. டேய் போடா. பேசினேகிறா போயினேகிறா கேட்க முடியா? அடிக்காதடா டேய். டேய் சுடதுக்குடா டேய், அடிக்காதடா. டேய்
சண்டை போடும்போது கணு கணு அடிக்காத, விட்டுரு. கணுயா. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்னடா பண்ணுகிறாங்க? நம்ம அடுத்த வேலை சாப்பிடணும்னா அந்த பேனை திறக்கணும். அந்த பேனை திறக்கணும்னா உனக்கு கொடுத்த மேட்ரு முடிக்கணும். இதுக்குள்ள என்ன வச்சிருப்பானுவா? வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு விவாதம் நிகழ்ச்சியில் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற புதுமையான நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வாரம் எம்எக்சின்ற ஒரு விஷயம் இப்போ இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை எதிர்த்து சோஷியலிஸ்ட், மீடியா அண்ட் பப்ளிக் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எம்எக்சி பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் திரு கேசவமூர்த்தி மற்றும் சமூக ஆய்வாளர் திரு தமிழ் நம்பி வந்திருக்காங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், எம்எக்சினா என்ன? எம்எக்சின்றது ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக். அனஸ்தட்டிக் ட்ரக்னு சொல்கிறீங்க, பட் ஏன் இதுக்கு இவ்வளோ பலமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு? அதுக்கு காரணம் யங்ஸ்டர்ஸ் எம்எக்சியை தப்பான முறையில் யூஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகி தண்ணியே மறக்கிற நிலைமைக்கு போகிறாங்க. ஈஸியாக பழைய தூக்கி யங்ஸ்டர்ஸ் மேலே போட்டுறீங்க. இதே யங்ஸ்டர்ஸ் இன்னைய வரைக்கும் ஸ்மோக், லிக்கர் ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எந்த பலமான எதிர்ப்பும் கிளம்பலையே. ஏன்? 900 கோடி லாபம் கிடைக்கிறதுனாலயா? ஃபஸ்ட்டு யங்ஸ்டர் சொல்கிற காரணம் அவங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா பணத்துக்கோசம் பிறந்த ஊர், வீடு, பேரண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு ரூம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு கம்யூனிகேஷனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட செட் ஆகிறதில்ல. அதனால தான் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண மது, புகை பழக்கத்தையும் தாண்டி தன்னை மறக்கிறதுக்கு எம்எக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ இந்த எம்எக்சியால் பாதிக்கப்பட்டு ரீஹாப் சென்டரில் இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என் பேர் மாரியப்பன். நமக்கு சொந்த ஊர் தேவக்கோட்டை. இங்கே 7 வருஷம் ஆகுது, படிப்போட சேர்த்து. மெயினாக லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கல. படித்ததுக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. 30,000 போதுமானதாக இருக்குது. ஆனால் அவங்க நைட் ஷிஃப்ட் அது இதுன்னு வேலை வாங்குறது மண்டை குடைச்சலாக இருக்குது. இப்போது திரு தமிழ் நம்பி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான ரீசனாக படுது. அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சார் இதை யூஸ் பண்ணுறீங்க? மோஸ்ட்டாக நாங்கள் ஆக்சிடென்ட் போது அவங்க பெயினை குறைக்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எம்எக்சியை இப்போ அவங்க எப்படி இன்டேக் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். அது சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொட்டிக்கணும். அது ஏதாவது காடு வச்சு நசுக்கி பொடி மாதிரி ஆக்கிக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான நோட்டை நல்லா சுருட்டி மூக்கால் விடுவோம். அதை இழுத்ததும் காதெல்லாம் அடைச்சிக்கும். ஒரு 2 செகண்டில் நம்ம உடம்பையே திருப்பி போட்டுருவோம். அப்புறம் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சி நமக்கு பிடிச்சது கூட மேஜிக்காக தெரியும். லவ் பண்ணால் அந்த பொண்ணு கூட தெரியவா. முக்கியமாக எம்எக்ஸ் இழுத்த பிறகு தலையில் தண்ணி போடக்கூடாது. எவ்வளோ தண்ணி படுதோ அந்த அளவுக்கு ட்ரிப் ஆகிடும். இப்போது ஒரு ஃபோட்டோ பார்த்தா கூட அந்த ஃபோட்டோவில் இருக்க விஷயம் ரியலாக நடக்கும். ஒரே இடத்துல தான் இருப்போம், ஆனால் நமக்கு தெரியாமே வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இதை மெடிக்கல்ஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஈஸியாக பழி
உன்னால தான் நான் குளிக்கவே செஞ்சேன், ட்ரிப் ஆயிடுச்சு. ஆனால் குளிச்சுட்டு வெளியே போனோம்ல. வெளியே போனியா? டேய், வண்டியில் போனோம்ல. ஆமா, அந்த குண்டியில போனோம். ஹலோ, ஹலோ இவி, ரூமு ஐடி கம்பெனி பைக்னு சுற்றிட்டு இருந்தா எங்களுக்கு தெரியாதா? எப்படி எப்படி உங்களுக்கு என்ன பற்றி தெரியும்? உனக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுத்தோம்னாண்டா. ஆனா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு டாஸ்க் பேப்பர் வர்றான். மிஷன் அக்செப்ட், மிஷன் அக்செப்ட். அங்கே பாருல, இட்ஸ் a triangular building. என்னடா எட்ட திருப்பி போட்டிருக்க? முரட்டு கூட்டத்தோட ஃபர்ஸ்ட் ரூல், இதை பற்றி வெளியே பேசக்கூடாது. இவெல்லாம் பிராட் பிட்னா நான் ஜாக்கி சான். செகண்ட் ரூல், ஒரு டைமில் ஒரு சண்டை தான். இது நீங்கள் கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் ராத்திரினா நீங்கள் சண்டை போட்டே தான் ஆகணும். அடுத்து நீ தான். அங்க விழுந்தவன் தான் நீ. அப்புறம் எண்டு கார்டில் தான் எந்திரிச்ச. மச்சி செம்மல்ல. ஏண்டா 30,000 சம்பளத்துக்காக சொந்த ஊர் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிக்காத வேலையும் செஞ்சுட்டு எதுக்குடா? திருந்துங்கடா. டேய் டேய், பிறந்த ஊரை விட்டுட்டு 4 வருஷமா மெட்ராஸில் 4 செவுத்தையும் பொழப்பையும் பார்த்துக்கிட்டு நொந்து போனவனா. என் சந்தோஷத்துக்காக எம்எக்ஸியால் கிரியேட் பண்ண கேரக்டர் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? ஒக்காளி, ஓடு ஓடு ஓடு. இந்தியன்டா தமிழன்டான்னு சொல்கிற பயலுங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். நீங்கள் போடுற துணி, ஓட்டுற வண்டி, வாங்குற சம்பளம் எல்லாம் ஒரு இந்தியரோட தான் யோசிங்க. வந்தே மாதரம். ஐயா கேமரா பண்ணு. அதான் அடுத்த ட்ரிப்பு கிளம்பிட்டான்ல.